எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது TN USRB PC எக்ஸாம் மாடல் பேப்பர்ஸ் பகுதி 3க்கான காணொளி. ஒவ்வொரு காணொளியிலும் 10 வினாக்கள் விடையுடன் தொகுத்து வழங்கிட்டு வரோம். சில பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் இன்னும் நிறைய கேள்வி வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஆனால் ஒவ்வொரு காணொலியிலும் 10 கேள்வி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஒவ்வொரு காணொலியும் 10 கேள்வியாக பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட டிசம்பர் மாதங்கிற போது இப்போ அக்டோபர் நவம்பர் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கேள்வி ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ தினமும் 100 கேள்வி கொடுத்தா உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால தான் நான் ஒவ்வொரு காணொலிக்கு 10 வினாக்கள் வீதம் தொகுத்து வழங்கிட்டு வரேன். முதல் கேள்வி, நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? இதுக்கு சரியான விடை J.M. ஹூன்ஸ். J.M. ஹூன்ஸ். அடுத்தது இரண்டாவது கேள்வி, சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, அமெரிக்கா. அமெரிக்கா. உங்களுக்கு என்ன கேள்வினா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய நாடுகள் இருக்கு இல்லைங்களா, சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா. இந்த 4 நாடுகளின் தலைநகர் என்ன? அதே மாதிரி இந்த 4 நாடுகளின் நாணயம் என்ன? அதே மாதிரி இந்த 4 நாடுகளின் தற்போதைய அதிபர் யார் என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி அடிக்கடி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இந்திய பணத்தின் குறியீட்டை, அதாவது இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இது சரியான விடை உதயகுமார். உதயகுமார். அடுத்தது, திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1950. 1950. தற்போது பார்த்தீங்கன்னா திட்டக்குழு நிதி ஆயோக்கா மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் நல்லா நான் வச்சுக்கணும். திட்டக்குழுனா என்ன, அதில் 5 ஆண்டு திட்டங்கள்னா என்ன, 5 ஆண்டு திட்டங்கள், ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களுக்கான வருடங்கள், அதே மாதிரி இடையில எந்தெந்த ஆண்டுகளில் 5 ஆண்டு திட்டங்கள் போடப்படவில்லை, அதே மாதிரி ஓராண்டு திட்டங்கள் எது என்பதை பற்றின காணொலி ஏற்கனவே 5 ஆண்டு திட்டங்கள்னு ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். திட்டக்குழுவை பற்றியும் அதே மாதிரி 5 ஆண்டு திட்டங்கள் பற்றியும் ஏற்கனவே விரிவாக கொடுத்துருக்குறோம் நம்ம சேனலில், போய் பார்த்துக்குங்க. அடுத்தது 5வது கேள்வி, தமிழ்நாட்டில் வேட் வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? தமிழ்நாட்டில் வாட் வரி, அதாவது வேட், VAT, வேட் வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? சரியான விடை 2007. 2007. அடுத்தது 6வது கேள்வி, மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை ஆனைமலை. ஆனைமலை. அடுத்தது 7வது கேள்வி, தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? இதுக்கு சரியான விடை கல்லணை. கல்லணையை கட்டியவர் யார்? கரிகால் சோழன். கரிகால் சோழன் தான் கல்லணையை கட்டியவர். அடுத்தது 8வது கேள்வி, தமிழ்நாடு வன சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? தமிழ்நாடு வன சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1882. அடுத்தது, நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2004. 2004. அடுத்தது, இந்த காணொளியின் கடைசி கேள்வி, தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எது? தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர். தஞ்சாவூர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது TN USRB PC எக்ஸாம் மாடல் பேப்பர்ஸ் பகுதி 3க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல TN USRB PC எக்ஸாம் மாடல் பேப்பர்
பகுதி 3க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.